வாய்க்கு கூட கதவு இருக்கு, ஆனா காதுக்கு கதவு இருக்காங்க? கதவே கிடையாது. தூங்குனா கூட தூங்குனப்ப ஏதோ ஒரு கேட்ட மாதிரி இருந்துச்சு மாப்பிள்ளை அப்படிங்கிறேன். நமக்கு தூக்கத்துல தான் மனுஷன் இன்னைக்கு தான் படிச்சத மரணத்தின் அந்தப்புறம் வரை போய்விட்டு திரும்புகிற ஆற்றல் தன்னுடைய தூக்கத்தின் வழியாக மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அடுத்த நாள் கனவுல மரணத்தை நைட்டு செத்து போன மாதிரி கனவு கண்ட மாப்பிள்ளை அப்படிங்கிறான். அப்புறம் அவனே கிழிக்கிறான், நல்ல வேலை சாகல. ஒரு கதையை உண்டுங்க, ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு மனக்குழப்பம் வந்துருச்சான். என்னன்னா அவன் கட்டிலுக்கு கீழே யாரோ ஒருத்தன் படுத்திருக்க மாதிரியே ஃபீல் பண்ணியிருக்கான். இது எவ்வளவு பெரிய வியாதி பாருங்க. நம்ம கட்டிலுக்கு கீழே எவனா ஒருத்தன் வாடகை கொடுக்காம படுத்து கிடந்தா திடீர்னு இதுக்கு ஒரு மனநல மருத்துவரை போய் பார்த்துருக்கான். ஐயா, என் கட்டிலுக்கு கீழே யாரோ படுத்திருக்க மாதிரி இருக்கு, என்னையா செய்யறதுன்னு. அவரே ரொம்ப நாளா ஆள் கிடைக்காம இருந்திருக்காரு. ஆகா, ஒருத்தன் சிக்கிட்டான், இவனை விடக்கூடாது, இது ஒரு கொடுமையான மனநோயின் துவக்கம்ங்க, இதை இப்படியே விட்டா ஒரு ஆள் இல்லை ஊரே படுத்துருவாங்க, எனவே இப்பவே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், அதனால நீங்க ஒரு 5 சிட்டிங் வாங்க, 2000 ரூபாய் தான் ஒரு சிட்டிங்குக்கு, அதனால ஒரு 5 தடவை வந்தீங்கன்னா 10,000 ரூபாய் செலவாகும், முடிச்சு விட்டுறலான் இருக்காப்புல. அப்படியா, எதுக்கு வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டு வரேன் அப்படின்ட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் அங்கே தானே இருக்கு, இவன் எப்படி 10,000 ரூபாய் கமிட் பண்ண முடியும்? பார்த்தா இவன் திரும்ப வரவே இல்லை. ஒரு நாள் ஹோட்டல்ல அந்த டாக்டரும் அந்த நோயாளியும் சந்திச்சிருக்காங்க. என்னங்க நீங்க யாரோ கட்டில கீழே படுத்திருக்கான்னு சொன்னீங்க, பாக்குறேன், நீங்க வரவே இல்லை. இல்லைங்க 10,000 ரூபாய் செலவாகும்னு வீட்டுக்கார மாட்ட சொன்னேன், அது சொன்னிச்சு 10,000 ரூபாய் செலவு பண்ண முடியாது, அதனால விரட்டியோட ஒரு ஈஸியான வழி இருக்குன்னு நான் சொல்றேன், இதுக்கு எதுக்கு டாக்டரை பார்த்தேன்னு எங்க வீட்டுக்காரமா சொன்னிச்சு. என்ன சொன்னாப்ல, கட்டில வித்துவிட்டு ஒரு பாய் வாங்கினோம், இப்ப பாய்க்கு கீழே எவனுமே படுக்கல, அதனால உங்களை விட பெரிய சைக்காட்ரிஸ்ட் வீட்டில் இருக்காங்க நான் கண்டுபிடிச்சேன், அதனால 10,000 ரூபாய் இல்லைங்க 100 ரூபாயிலே செலவு முடிஞ்சு போச்சு, இப்போ எவனுமே கீழே படுக்க முடியல, தரையை தோண்டிக்கிட்டு போய் படுக்கிற அளவுக்கு எவனுமே இல்லைங்க அப்படின்னாப்லையா. ஏன்னா பல பேர் மனநல மருத்துவர் போறது அவரை கிறுக்கு பிடிக்கிறதுக்கு பல பேர் போவாங்க. இப்படித்தான் ஒரு அம்மா போய் என்ன சொல்லிச்சிருக்கு, போய் உட்காந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கு, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கு. இந்த டாக்டரும் டெய்லி உள்ள கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் 500 ரூபா 1000 ரூபா பில்லை போட்டு விட்டுருக்காரு. ஒரு தடவை டாக்டரே போராடிச்சாமா, உனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட், எனக்கே உங்ககிட்ட காசு வாங்க சங்கடமா இருக்கு, நல்லா தனமா இருக்கு, ஏமா டெய்லி எங்கிட்ட வர்றேன்னு கேட்டதுக்கு, நான் நல்லா இருக்கேன்னு எனக்கே நல்லா தெரியும், நான் பேசினா வீட்டில் ஒரு வேலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நீ தான் நான் சொல்றதை பூரா கேட்டுக்கிட்டே இருந்த, அதனால தான் 1000 ரூபாய் போனா கூட பரவாயில்ல, இப்படி இழிச்சவன் சிக்கிறான்னு சொல்லி என் கஷ்டத்தை பூரா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னிச்சான். வள்ளுவன் என்ன சொல்றான்னா, கேளுங்கிறான், செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை, எதுக்கு 5 செல்வம், கேடில் விழிச்செல்வம் கல்விங்கிறான். இங்க படிக்கணும்னு சொன்னதானங்க கஷ்டமா இருக்கு. வள்ளுவன்ட்ட போய் கேளுங்க, வள்ளுவனை எவ்வளவு காலமையா படிக்கணும், இந்த கேள்விக்கு எவ்வளவு பெரிய பதில் இருக்கு. வள்ளுவன் என்ன சொல்லியிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐயா எவ்வளவு காலமையா படிக்கணும், எம்ஏ படிக்கலாமா, எம்ஃபில் படிக்கலாமா, பிஹெச்டி படிக்கலாமா? வள்ளுவன் சொன்னான், சாகுற வரைக்கும் படி, அதுக்கப்புறம் நீ படிக்க வேண்டாம், அதுக்கப்புறம் உன்னை பத்தி எல்லாரும் படிப்பாங்க, அதான அவரவர் எச்சத்தால் காணப்படும் சொன்னான். தக்கார் தகவிலார் என்பவர் அவரவர் எச்சத்தால் காணப்படும்னா, சாகுற வரைக்கும் நீ படி, செத்த பிறகு நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊர்காரங்க சொல்லுவாங்க. அதை விட சாகுற வரைக்கும் படி. சாகுற வரைக்கும் படிச்சது யாரு? எனக்கு தெரிஞ்சு பகத்சிங் தாங்க மரணத்தின் கடைசி விளிம்பு வரை படித்துக் கொண்டே இருந்தார். தூக்கு மேடைக்கு போகிற அந்த கடைசி நொடி வரை பகத்சிங் லெனினுடைய புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தான். சிறை காவலர்கள் அழைத்த பொழுது, நான் புத்தகம் படிக்கிறேன்னு சொல்லல, ஒரு புரட்சியாளன் இன்னொரு புரட்சியாளனோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சாகிற வரை படித்தவன் பகத்சிங், சாவையே படித்தவன் தான் சாக்ரட்டிஸ். யோசிச்சு பாத்தீங்கன்னா, சாக்ரட்டிஸ் விஷம் குடித்து கொல்லப்பட்டான். அவன் சொன்ன ஒரே விஷயம், சிந்திங்கப்பான்னு சொன்னான், உன்னையே நீ எண்ணிப்பார், இதைத்தானே சொன்னான். அதுக்காக அவனை கொன்னுட்டாங்க. சாகிறப்ப கூட இந்த உலக மானுடத்துக்கு ஏதாவது ஒரு அறிவை கொடுத்து விட்டு போக வேண்டும் என்று சாக்ரட்டிஸ் கருதினான். என்ன தெரியுமா செஞ்சான்? விஷம் கொடுக்க போறப்ப கூட அந்த பக்கத்தில் சொன்னான், நான் விஷத்தை குடிச்சிட்டு இது வரைக்கும் விஷம் குடிச்சு எப்படி செத்தேன்னு யாராவது எழுதி வச்சிருக்காங்களா? தற்கொலைக்கு முன்னாலே எழுதி வைப்பாங்க. சாகிறப்ப இப்படி இருந்துச்சு அப்படின்னு இது வரைக்கும் எவனும் எழுதுனதில்லை. சாக்ரட்டிஸ் என்ன சொன்னா, விஷத்தை நாக்கில் வைத்த பிறகு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு எனக்கு கான்சியஸ் இருக்கிற வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே வர்றேன், அதை எழுதி வை அப்படின்னு சொல்லிட்டு சாவை அறிந்தி கொண்ட இந்த சமூகத்துக்கு தன்னுடைய கடைசி அறிவையும் கொடுத்து விட்டு போனான். அதனால்தான் சாக்ரட்டிஸ்
விஷம் கொடுத்தவன் செத்து போனான், சாக்ரட்டிஸ் இன்னமும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். நீங்க அறிவை பொதுவில் வைக்கிற சமூகங்க தமிழ் சமூகம்.